2026 மட்டுமில்லாமல் 2031 மற்றும் 2036 திமுக தான் ஆட்சி அமைக்கும் என கூறிய முதல்வர் ஸ்டாலினுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிலளித்துள்ளார். வேலூரிலிருந்து நாங்கள் திருப்பத்தூருக்கு புறப்பட்டோம். இந்த திருப்பத்தூர் வந்து சேருவதற்கு 6 மணி நேரம் ஆச்சு. 5 மணிக்கு எங்களுடைய பயணம் தொடங்கி 11 மணிக்கு திருப்பத்தூர்ல வந்து நாங்கள் முடிவடைய பயணத்தை முடிச்சோம். அந்த அளவுக்கு சாலையின் இருமருங்கிலும் கூட்டம். கழக தோழர்கள் தரக்கூடிய வரவேற்பு ஒரு பக்கம், அதையும் தாண்டி பொதுமக்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், மாணவர்கள், மாணவியர்கள், விவசாயிகள், தொழிலாளிகள், இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் தந்த வரவேற்பு. இந்த வரவேற்பை பார்க்கிற போது நான் கொஞ்சம் இருமாப்போடு பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால், 2026 மட்டும் அல்ல, அது 31 இருந்தாலும் 36 இருந்தாலும் என்றைக்கும் நாம் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறோம் என்பதற்கு அடையாளமாக மக்கள் தந்திருக்கக்கூடிய வரவேற்பு எடுத்து காட்டியிருக்கிறது. குறிப்பா இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் செயல்பட்டு வருகிறோம். அதனால் நான் இதுல முன்னாள் அமைச்சர்கள் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி, இதுல இன்னும் நான் வந்து அதை பெரிதாக்க விரும்பவில்லை. அது அவரவர்கள் கருத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் கட்சியின் தலைமை இதை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு தெளிவு ஏற்படும். அது அவருடைய கனவு. ஏன்னா நிச்சயம் வரப்போறது இல்லைங்கிறது அவர் தெரிஞ்சு அதனால ஏதோ பேசுறாரு. ஏன்னா இது வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு அது சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், பெண்களின் பாதுகாப்பாக இருக்கட்டும், போதை மருந்து கலாச்சாரமாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், தேர்தல் நேரத்தில் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை யாருக்கும் நிறைவேற்றாமல் விவசாயிகள் முதல் மாற்றுத்திறனாளிகள் வரை அனைவருமே இன்றைக்கு வீதிக்கு வந்து போராடுகின்ற நிலைமையில இந்த ஆட்சி கூட்டணி பலத்தை நம்பிக்கொண்டு ஏதோ பேசுகிறார்கள். உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு சிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கும். அமித்ஷா வந்து ஒருங்கிணைக்கிறது எங்களோட பணிகளை உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ராஜேந்திர பாலாஜி அதிமுக வந்து ஒற்றுமையாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அது அதிமுக ஒற்றுமையை பத்தி அவர் பேசுறாரு. நீங்க பிரிந்திருக்கிறவங்கன்னா யாரை பத்தி கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்க இல்லங்க மற்றவர்களை பத்தி பேசுவது நாகரிகமாக இருக்காது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு சொல்கிற இயக்கமாக 8 ஆண்டுகள் செயல்பட்டு வருகிறது. எங்களுக்கென்று தனி கட்சி, தனி சின்னம், தனி கொடியோடு செயல்பட்டு வருகிறோம். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். எங்கள் கூட்டணி வலுப்பட்டு வருகிறது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திலே நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். அதுதான் நான் சொல்ல முடியும். அந்த இதை பற்றியெல்லாம் பாஜகவை சேர்ந்தவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் சொன்னாதான் நன்றாக இருக்கும்.